ஒன்று ஆர்வம், கியூரியாசிட்டி. அறிவாளிகள் எப்போதும் கேள்விகள் கேட்பார்கள். ஏன் அப்படின்ற கேள்வி அவர்களின் ஆயுதம். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகம். அவர்கள் எதையும் சும்மா நம்ப மாட்டார்கள். உண்மையை கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். அறியாததை அறிய முயற்சி செய்வ ஆர்கள் உலகம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். அவர்களுக்கு கற்றல் ஒரு பழக்கம். சின்ன விஷயங்களிலும் ஆர்வம் காட்டுவார்கள். கேள்விகள் கேட்பது அவர்களை வளர்க்கும். அவர்கள் எப்போதும் புதிதாக யோசிப்பார்கள். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். அனுபவத்தில் இருந்தும் கற்றுக்கொள்வார்கள். தவறுகளையும் ஆராய்வார்கள். புத்தகங்கள் மற்றும் தகவல்களை தேடுவார்கள். ஒரு விஷயத்தில் ஆழமாக செல்வார்கள். ஆர்வம் அவர்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும். அறிவு வளர ஆர்வம் அவசியம். ஆர்வம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. 2 படிக்கும் பழக்கம், ரீடிங் ஹாபிட். அறிவாளிகள் தினமும் படிப்பார்கள். புத்தகங்கள் அவர்களின் நண்பர்கள். புதிய அறிவை சேர்ப்பார்கள். அவர்கள் பல வகையான புத்தகங்கள் படிப்பார்கள். சிந்தனை திறன் அதிகரிக்கும். மொழி திறன் மேம்படும். அறிவு பரவலாகும். புதிய கருத்துக்கள் தெரியும். அவர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். படிப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். வாழ்க்கையை புரிந்து கொள்வார்கள். அனுபவங்களை புத்தகங்களில் கற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு அறிவு சக்தி. தினசரி சிறிது நேரம் படிப்பார்கள். வெற்றி பெற்றவர்கள் படிப்பதை விரும்புவார்கள். புத்தகங்கள் வழிகாட்டியாக இருக்கும். நல்ல முடிவுகள் எடுக்க உதவும். மனதை வளர்க்கும். படிப்பு வாழ்க்கையை மாற்றும். படிப்பது வளர்ச்சியின் அடிப்படை. 3 பேசுவதற்கு முன் யோசிப்பார்கள். அவர்கள் உடனே பேச மாட்டார்கள். முதலில் யோசிப்பார்கள். வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்வார்கள். தவறான பேச்சை தவிர்ப்பார்கள். சண்டைகளை குறைப்பார்கள். தெளிவாக பேசுவார்கள். பிறரை காயப்படுத்த மாட்டார்கள். அமைதியாக இருப்பார்கள். கோபத்தில் பேச மாட்டார்கள். நிதானமாக பதில் சொல்வார்கள். அறிவுடன் பேசுவார்கள். பேசுவது முன் விளைவுகளை நினைப்பார்கள். பிறரை மதிப்பார்கள். சரியான நேரத்தில் பேசுவார்கள். அவர்கள் பேச்சு தாக்கம் அதிகம். தேவையற்ற பேச்சை தவிர்ப்பார்கள். கருத்தை தெளிவாக சொல்வார்கள். மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள். நம்பிக்கை பெறுவார்கள். யோசித்து பசுவது அவர்களின் பலம். 4 தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் தவறுகளை பயப்பட மாட்டார்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்வார்கள். அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். மீண்டும் அதே தவறு செய்ய மாட்டார்கள். தங்களை மேம்படுத்துவார்கள். வளர்ச்சி மனப்பாங்கு இருக்கும். தோல்வி வெற்றிக்கு வழி என்று நம்புவார்கள். ஒவ்வொரு அனுபவமும் பாடமாக இருக்கும். சிந்தித்து திருத்துவார்கள். குறைகளை கண்டுபிடிப்பார்கள். முயற்சியை நிறுத்த மாட்டார்கள். முன்னேற்றம் மீது கவனம் வைப்பார்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சவால்களை ஏற்குவார்கள். தங்களை விமர்சிப்பார்கள். புதிய முறைகளை முயற்சிப்பார்கள். தோல்வி அவர்களை வலுப்படுத்தும். விடாமுயற்சி இருக்கும். வெற்றி அடையும் வரை முயற்சி செய்வார்கள். தவறு அவர்களின் ஆசிரியர். 5 உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள். அவர்கள் எளிதில் கோபப்பட மாட்டார்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள். அமைதியாக இருப்பார்கள். சிக்கலில் பதற்றப்பட மாட்டார்கள். தெளிவாக யோசிப்பார்கள். முடிவுகளை நிதானமாக எடுப்பார்கள். மன அழுத்தத்தை சமாளிப்பார்கள். பொறுமை அதிகம் இருக்கும். மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள். உணர்ச்சி மேலாண்மை தெரியும். சண்டைகளை தவிர்ப்பார்கள். சமநிலை மனநிலை இருக்கும். அழுத்தத்தில் கூட அமைதியாக இருப்பார்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல உறவுகள் உருவாகும். தவறான முடிவுகளை தவிர்ப்பார்கள். சிந்தனை தெளிவு இருக்கும். தன்னாட்சி இருக்கும். வாழ்க்கை சமநிலை பெறும். அமைதி அவர்களின் சக்தி. 6 முக்கிய விஷயங்களில் கவனம். அவர்கள் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்துவார்கள். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பார்கள். நேரத்தை மதிப்பார்கள். இலக்குகளை நிர்ணயிப்பார்கள். கவனம் சிதற விட மாட்டார்கள். ஒழுங்காக வேலை செய்வார்கள். முன்னுரிமை கொடுப்பார்கள். அதிக உற்பத்தி இருக்கும். நேரத்தை திட்டமிடுவார்கள். கவனம் வெற்றிக்கு வழி. அவர்கள் குறிக்கோளில் நிலைத்திருப்பார்கள். தடை வந்தாலும் தொடர்வார்கள். தங்களை கட்டுப்படுத்துவார்கள். வேலைக்கும் முழு ஈடுபாடு. கவனமாக குறைவு இருக்காது. முன்னேற்றம் தெளிவாக இருக்கும். சிறந்த முடிவுகள் கிடைக்கும். சோம்பலை தவிர்ப்பார்கள். தினசரி இலக்கு அடைவார்கள். கவனம் வாழ்க்கையை மாற்றும். 7 அதிகம் கேட்பார்கள். அவர்கள் பேசுவதற்கு விட கேட்பார்கள். மற்றவர்களின் கருத்தை மதிப்பார்கள். கவனமாக கேட்பார்கள். புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். நல்ல உறவுகள் உருவாகும். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வார்கள். பொறுமையாக இருப்பார்கள். இடையில் நிறுத்த மாட்டார்கள். கேட்பது ஒரு திறமை. அறிவு அதிகரிக்கும். சரியான பதில் அளிப்பார்கள். நம்பிக்கை பெறுவார்கள். நல்ல தொடர்பு உருவாகும். மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள். தவறான புரிதல் குறையும். மரியாதை அதிகரிக்கும். அமைதியான தொடர்பு இருக்கும். சிந்தனை வளர்ச்சி ஏற்படும். நல்ல தலைவராக மாறுவார்கள். கேட்பது அவர்களின் வலிமை.